ஹாய் எல்லோரும் குட் மார்னிங். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 25 சனிக்கிழமை. நம்ம காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்க்கில் தான் இருக்கோம். தெரியுதுங்களா? பங்க்கில் தான் இருக்கோம். வந்தேன், சிஎன்ஜி ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கேருந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் வருங்க நம்ம லொக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த சர்வீஸிங் இந்த மாரியெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ரெடில்ஸ் போய்ட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், போகலாம். சிஎன்ஜி பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணிட்டேன். இதா சிஎன்ஜி ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலான்னு பார்த்தா கிளம்ப முடியல, லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே, நாளில் மண்டேலேருந்து என்ன பண்ணோம், கரெக்டாக அந்த டைம் கரெக்டாக கிளம்பிடணும். இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா அந்த பீக் அவுட்லாம் போயிட்டால் ரொம்ப கஷ்டம், ஏர்ன் பண்ணுறதுக்கு கஷ்டம் தான். பண்ணலாம், டியூட்டிஸ் நிறைய இருக்குது. பட் என்னன்னா ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. வாங்க, அது செட் ஆகலை. வண்டி தேவையில்லாம் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. சரி ஓகேங்க, நான் அங்கே போயிட்டு ஆன் பண்ணுறப்ப வீடியோ போடுறேன். அவ்வளோதாங்க, ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். இதோடு நம்ம ஆப் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிகிட்டே பார்க்கலாம் ட்ரிப் ஏதாச்சும் அடிக்குதான்னு. ஆன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேபிட் ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் போய் வச்சு டைம் பார்த்துக்கோங்களா, 7:26. ஓகேங்களா? டேட்டு பார்த்துக்கோங்க, 25 அக்டோபர். சரி ஓகே, ரேபிட் ஆன் பண்ணிச்சு. அடுத்து வந்து யூபர் ஆன் பண்ணிக்கலாங்க. யூபரில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அந்த பீக் ஹவர்ஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம மொக்கையாக இருக்குது. ஆனால் ரேபிடோ எப்போவுமே ஒரு மாதிரி அப்படி இப்படி தான் கொடுக்குறான். சரி ஓகே, 2 ஆன் பண்ணியாச்சு. நம்ம 2 ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் ட்ரிப் எங்கே அடிக்குதுன்னு. அடித்து எடுத்துகிட்டு போகலாங்க. இப்போ டியூட்டி ஆன்லைனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. ஆனால் ஒரு டியூட்டி கூட வரல. ஏன்னு பார்த்தோன்னா நம்ம ரெடில்ஸில் தான் எப்போ ஆன் பண்ணுவோம். ரெடில்ஸில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிப்பு அதிகமாக அடிக்காது, ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தா அந்த டைமில் கரெக்டாக மாதாவரம் வந்துடும். மாதாவரம் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரிப் அடிக்கும். மாதாவரத்துலேயும் அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே வந்து நிறைய பேர் நிற்பாங்க. அங்கே ட்ரிப் அடிக்க அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் என்ன பண்ணுவேன்னு எப்பவுமே இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல இருக்கும், தெரியுதா? இந்த இடத்துல வந்துட்டு நான் எப்பவுமே இப்போ நிற்கிற இடம், அதாவது மாதவரம் மெட்ரோ வேலை நடக்குதா, ஒரு பில்டிங் இருக்குல்ல, ராஜேஷ் டைல்ஸ் அண்ட் டெம்பர் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் எப்போவுமே வந்து நிற்பேன். அதாவது ஃபஸ்ட் டே நான் டியூட்டிக்கு வந்த ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour எனக்கு எந்த டியூட்டியுமே விழலை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா அது ஃபஸ்ட் டே வந்திருக்கும் விழவே இல்லையா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தான் நின்னேன். இந்த இடத்துல நின்ன பிறகு எனக்கு ஃபஸ்ட்டு டியூட்டி அடிச்சுது. ஓகேவா? ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தாலே எனக்கு என்னோடய லேட்டாக வந்தாலும் ஏர்னிங்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகேவா? நான் ஒரு 1 வீக் ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து. இன்றைக்கி லேட்டாகவும் கிளம்புனேன். கொஞ்ச நேரம் ரெடில்ஸில் வெயிட் பண்ணேன். டியூட்டி எதுவும் விழுகிற மாதிரி தெரியல. அதனால் நான் பண்ண அங்கே மாதாவரம் வந்தேன். மாதாவரத்துக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா வேலைக்கு ஆகலை. அதோடு இங்கே வந்து நிற்கிறேன். கண்டிப்பாக டியூட்டி அடிச்சுது, நான் எடுக்கல. அதை பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். ஏன்னா டியூட்டி அடி தான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சென்னை குளத்தூர்லேருந்து நம்ம புரஷாவுக்கு வந்தோம். புரஷாக்கத்தில் இப்போ இறக்கி விட்டாச்சு. பில்லை மட்டும் பார்த்தீங்கன்னா 195 ரூபா. கஸ்டமர் அதே அமௌண்ட்டு தான் போட்டாங்க. பார்க்கலாம், அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நல்ல டியூட்டி எடுக்கலாம். கொஞ்சம் லாங் ட்ரிப் போகலாமான்னு யோசிக்கிறேன். பார்க்கலாம். டியூட்டி ஒரு 2-3 டியூட்டி வந்துச்சு. நான் எடுக்கிறதுல இன்னொரு டிரைவர் பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல டியூட்டி வந்து பிறகு எடுத்துகிட்டு போகலாம். குளத்துலேருந்து புரஷாவுக்கு வந்தோம்ல, அதில் பில்லை மட்டும் பார்த்தீங்கன்னா 128 ரூபா. கஸ்டமர் அதே மட்டும் தாங்க போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புரஷாவுக்கு வந்து ராயப்பட்டா சத்தியம் தேட்டர் பக்கத்தில் ஒரு சைட் ஒன்று ஒரு மேடம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள இறக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சத்தியம் தேட்டர் ஆப்போசிட்டில் கரெக்டாக வாட்சில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதுனா டியூட்டி எடுத்து தான் பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். டியூட்டி எடுத்துட்டா அடுத்து போகலாம். சத்தியம் தேட்டருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் தாங்க இருக்கோம். ஏன்னா இந்த ராயப்பட்டா வந்துருந்தோம். ராயப்பட்டா சத்தியம் தேட்டரு பக்கத்துலேயே ஒரு பில்டிங்கில் ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டியூட்டி அடிக்கல. என்னன்னு தெரியல, எனக்கு டியூட்டி சரி அடிக்கல. டியூட்டி இல்லை இன்றைக்கி என்னன்னு தெரியல. எப்போவுமே இந்த டைம்லலாம் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்க முடியாது. டியூட்டி வந்துகிட்டே இருக்கும், பயங்கர பிஸியாக இருப்பேன். எனக்கு என்னன்னு தெரியல, அவ்வளோ டியூட்டி எதுவும் கிடையாது, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நான். சரி அங்கேயே உட்காந்துருந்தேன், டியூட்டி எதுவும் எடுக்கல. சரி அப்படியே பீச் பக்கம் வந்துடுவேன். அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி வந்துட்டு இருந்தேன் வேலைக்கு. அந்த டியூட்டி அடிக்கல. சரி அப்படியே பீச் பக்கம் வந்து பீச்சில் போட்டு உட்காந்துருக்கேன். டியூட்டி பிடிச்சா பார்ப்போம், இல்லையா அழகாக அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். பீச் பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஓகேங்களா?
இப்போ இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுன ஒரு ஐடியாவை சொல்கிறேன். அதாவது இப்போ புதுசாக ஆட்டோ எடுக்கணும்னு யோசிக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. புதுசாக வண்டி எடுக்கணும்னு அதுக்கு அமௌண்ட் இருக்காது. அதனால் ரொம்ப கஷ்டத்தில் இப்போ வேணாம் பொறுமையாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருப்போம்ல. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேங்களா. ஏன்னா இப்போது ரெண்ட்டுக்கு போய் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு $400 இருக்குது, $300 இருக்குது, $500 அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி மாறி மாறி சொல்கிறாங்க. ஓகேவா. நான் ஒரு இடத்துக்கு போய் கேட்குறப்ப நான் இங்கே அம்பத்தூரில் கேட்குறப்ப நான் ஒரு இடத்துக்கு முன்னாடி கேட்குறப்ப என்ன சொன்னால் $300 சொன்னாங்க. $300 சொன்னாங்க. அது எப்படின்னா ஓட்டி முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போட்டு அவங்க அந்த செட்டு ஒன்று இருக்குது, அங்கேயே விட்டுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. அது நமக்கு செட் ஆகாது. வண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனைலாம் போகும். சரி, அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சுன்னா அவங்களுக்கு $300 கொடுத்தோட மாதத்துக்கு 9,000 ஆகும். ஓகேவா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக வண்டி எடுக்கலாம் தானே புது வண்டி எடுத்துட்டேன். அப்போது மாதம் அதே 9,000 டியூவும் வருது. ஓகேவா. டியூவும் வருது. ஆனால் வண்டி எனக்கு சொந்தமாகும். ஆனால் எனக்கு சொந்தம் நான் ஃபஸ்ட்டு இதை எனக்கு ஒரு சொன்னார் அந்த மேட்டர் தான் இது. அதை நம்ம சொந்தமாகுதுன்னு பார்க்குறோம். ஆனால் வண்டி இப்போ நம்ம சொந்தமாகவே தேவையில்லை. புரியுதுங்களா. ஏன் சொந்தமாகவே தேவையில்லைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோரூமில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு வண்டி எடுக்கணுன்னா எவ்வளோ சொல்லுவாங்கன்னா மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 இல்லை 40,000 அவ்வளோதான் கேட்பாங்க. ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 40,000க்குள்ளேயே ஒரு 35-40 ரெடி பண்ணி கட்டிவிடுங்க முதல்ல. அவங்க பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பண்ணுற மாதிரி டியூ கட்டுற மாதிரி கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா இப்போது மந்த்லி உங்களுக்கு டியூ பார்த்தீங்கன்னா ஒரு 5,000க்குள்ளே தான் வரும். 5,000 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். இப்போ நீங்கள் 5,000 மந்த்லி 5,000 கூட கணக்கு போட்டுங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மந்த்லி 5,000 கூட ஒரு நாளைக்கு உங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 200 வராது, 170 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அப்போ ஒரு நாளைக்கு 170 தான் நீங்கள் வாடகையாக கொடுக்குறீங்க. வண்டிக்கு ஒரு ரெண்ட்டே அவ்வளோ தான் கட்டுறீங்க. ஓகேவா. அப்போது நீங்கள் அந்த 4 இயர்ஸ் கூட ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 இயர்ஸ் டெய்லி மந்த்லி வந்து 5,000 கட்டிட்டு வந்துகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணலாம்னா அந்த வண்டியை சேல் பண்ணுறது தேவையில்லை. ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம், டிராஃபிக்கில் ஓட்டுறோம், அது இது பண்ண வேண்டியிருக்கோம். ஒரு 4 இயர்ஸ் நல்லா வண்டியை ஓட்டிட்டு வண்டி நம்மளுக்கு சொந்தமான டைமில் சேல் பண்ணிடலாம். அது ஒரு வண்டி டியூ முடிஞ்சிருச்சா டெய்லி நம்ம 170, 180, 200 ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம இது பண்ணுறோம். ஓகேவா. டெய்லி பேசிக்கில் பண்ணுற மாதிரி அப்படி கணக்கு பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகிடும்னா டியூ முடிஞ்ச பிறகு அது நம்ம ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1 lakh கொடுத்தாலும் அந்த வண்டிக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நம்ம கண்டிப்பாக ஒரு 30,000 40,000 பண்ணால் அது 1 மந்த்லேயே எடுத்துலாம் இருக்கே நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா. அதுக்கப்புறம் வாடகை வண்டி ஓட்டுறப்பள்ளே ஓட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த வண்டியை சேல் பண்ணிடலாம். சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த பைசா வச்சு இன்னொரு புது வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் அடித்து ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ நாளும் ஓட்டிக்கலாம். அப்படி ஓட்டிக்கிட்டு மறுபடியும் அப்படி ரொட்டேட் பண்ண அப்படி போனால் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரே 1 lakh 2 lakh 3 lakh கட்டியமெல்லாம் வண்டி எடுக்க முடியாது. ஓகேவா. அப்படி இருக்கப்போ இந்த ஒரு 35,000 கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு கூட பொறுமையாக அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இல்லை அமௌண்ட் இருக்குது, எனக்கு ஃபஸ்ட்டு வண்டி எனக்கு ரொம்ப ராசி, எனக்கு சம்பாதிச்சு கொடுங்க சென்டிமெண்ட்டெல்லாம் பார்க்குற மாதிரினா அந்த வண்டி நீங்கள் பக்கத்தில் போட்டுக்கிட்டு கூட வீட்டிலே வச்சுட்டு கூட இன்னொரு வண்டி எடுத்து நீங்கள் ரன் பண்ணலாம். அந்த மாதிரி ரன் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு பழைய வண்டி இருந்தாலும் அடிக்கடி வேலை வச்சுட்டே இருக்கணும். சும்மா அது போச்சு இதை போச்சுன்னு வேலை வச்சுட்டே இருக்கும். நம்மளுக்கு டார்ச்சராக இருக்கும். இப்போ அதே புது வண்டின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஒரு 4 இயர்ஸ் வந்து கை வைக்காமல் கண்டிப்பாக ஓட்டலாம். அந்த பிரச்சனை சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் வரும். அதில் பெரிய லெவலில் ஒன்றும் இருக்காது. நம்ம சேஃபாக ஓட்டணும்னா போதும், அவ்வளோதான். அது அந்த மேட்டர் தான். ஓகேங்களா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா புது வண்டி எடுத்துகிட்டு நம்ம அமௌண்ட் அதிகமாக கட்டி நம்ம பண்ணணும், அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு கம்மி அமௌண்ட்டு கட்டிட்டு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 200 டியூ கட்டி வாடகை கொடுத்து ஓட்டுறோன்னு அந்த கான்செப்ட்டுக்கு போங்களேன். ரொம்ப ஈஸி தான். வண்டியும் நமக்கு நம்ம சொல்கிற மாதிரி கேட்கும். நம்ம விருப்பப்போல் வண்டி ஓட்டலாம், நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம். வண்டி வேலை இருக்கிற டைமில் ஏதோ உள்ள எதுக்காச்சும் யாருக்கு ஓரளவுக்கு இப்போ செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினாலும் 1.5 லட்சம் அது 2 லட்சம் அப்படி வந்துருக்குல்ல. அந்த டைமில் நம்மளுக்கு நம்ம கட்டுறதுக்கு பைசா இருந்தால் போதும், நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டான். ஓகேவா. முடிஞ்சாலும் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டு ஒரு புது வண்டி எடுத்து மறுபடியும் வண்டி ரன் பண்ணலாம். அதை பிளான் பண்ணிக்கலாம். அதே டைமில் முடிஞ்சால் கடைசி வரைக்கும் ஓட்டுங்களை விட்டுருங்க. ஏன்னா ஆட்டோ ஓட்டுறது அவ்வளோ ஈஸியெலாம் முடியாது. நான் நினச்சேன், நல்லா செஞ்சுட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். ஈஸின்ற மாதிரி நினச்சிருந்தேன். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2-3 நாள் பயங்கரமாக வீங்கி போச்சு. இப்போ தான் செட்டில் ஆகிருக்கு. ஒரு 10 days ஆகிடுச்சு. 10 daysல அந்த ஒரு 1 week முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கையில் வீங்கிடும். டெய்லியும் சுடு தண்ணி போட்டு லைட்டாக வீங்கிருக்கு. தெரியா, இந்த வர லைட்டாக வீங்கிருக்கு. டெய்லியும் சுடு தண்ணியில் போட்டு இது பண்ணி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப கஷ்டம். ஆட்டோ ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம். சும்மா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஈஸியாக வந்துடுறோம். பேக் பெயின், இந்த கழுத்தெல்லாம் வலிக்கும். டிராஃபிக்கில் ஓட்டணும், இந்த கிளச்சு பிடிச்சி இந்த கையெல்லாம் பயங்கரமாக வலி எடுத்துக்கும்.
இதெல்லாம் இது பண்ணி இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் தான் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது, செட் ஆகிருக்கு. இனி தான் நம்ம ஓட்டணும். எனக்கு ஓட்டணும். அப்படி இருந்தாலும் நம்ம டெய்லி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு தான் போகிறோம். ஏர்ன் பண்ணாமல் நம்ம எப்பவும் போகிறதில்ல. பார்க்கலாம். உங்களுக்கு இந்த நான் சொன்ன பிளான் ஓகேனாக்கா அதை யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அப்படி வண்டி எடுத்து ஓட்ட பாருங்கள். ஏன்னா பெரிய அமௌண்ட் இப்போ ஒரு 35,000ன்றது வந்துட்டு நம்ம கீழே விழுந்தாலும் அது நம்மளுக்கு தொழில் கை கொடுக்கலனாலும் அது பெரிய எஃபெக்ட் ஆக போகிறதில்ல. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஒரு 1 lakh 2 lakhன்றது வந்து பெரிய அமௌண்ட்டு தான். அதை நம்ம அதுலேருந்து முடிச்சு வரணும்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதை கன்சிடர் பண்ணி பாருங்கள். அது ஓகேனா இந்த பிளானில் போங்க, பார்க்கலாம். சரி, ஆனால் வெயிட் பண்ணுறேன். எங்கள் டியூட்டி எதுவும் வர மாதிரி தெரில. என்றைக்கு எப்படி தெரியலன்னு தெரில. பார்க்கலாம். வெயிட் பண்ணுறேன். இங்கேயே வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். டியூட்டி வந்ததுன்னா அதுக்கப்புறம் போடலாங்க. ஓகேவா? சரி, ஓகே. டியூட்டி வந்தால் அப்டேட் பண்ணுறேன். பீச்சுக்குள்ளே வந்துட்டேங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா எந்த ட்ரிப்பும் அடிக்கல. ஸோ அதனால் நான் பண்ணிட்டேன். சரி, உள்ளே வந்து பார்க்கலான்ட்டு அப்படியே சும்மா உள்ளே வந்துட்டோம். ஜாலியாக தான் இருக்குது. யாரும் வரல. காலையில் டைம் ஆகல, யாரும் வரல. ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியோடு வரப்போ பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. டாய்லெட் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. மக்கள் யாரும் இன்னும் வரல. டைம் ஆகல. டைம் இனிமேல் தான் வர ஆரம்பிப்பாங்க. நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பார்த்தா மறுபடியும் ஃபேமிலியோடு வரணும்னு ஆசையாக இருக்குது. வரலாம், ஒரு நாளைக்கு வரலாம், கூட்டிகிட்டு வரலாம். மழை வந்துருக்கு. நைட்டு மழை வந்திருக்கும் போல் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. பார்த்தீங்களா தெரியும், ஃபுல்லாக தண்ணி இருக்குல்ல, ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. பரவாயில்ல. சரி, வெயிட் பண்ணுவோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு டியூட்டி போட்டால் அதுக்கப்புறம் கிளம்பலாங்க. இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஹில்ஸில் இருக்கோங்க. ஆமாம், பீச்சில் ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட நம்ம டியூட்டி கொடுக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. டியூட்டி போடவே இல்லை. அதுக்கப்புறம் சரி கிளம்பி எப்படி மூவ் பண்ணி வரலான்றப்போ தான் ரெட் ஹில்ஸ் ஒரு ட்ரிப் அடித்தாங்க. அதை எடுத்துட்டோம். வந்துட்டு அவங்க ட்ராப் பண்ணியாச்சு. பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 292 ரூபா. கஸ்டமர் வந்து 100 ரூபா கொடுத்தாங்க. அப்டின்னு பண்ணுறாங்க. அடுத்த டியூட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டியூட்டி என்ன வருதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேறு என்ன டியூட்டி அடிச்சு எடுக்கலாங்க. அடுத்த அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபுல் டே ஓட்டணுன்ட்டு இருக்கேன். ஆமாம், டிவி கட்டணும். வண்டி ஒரு 13 டேட்டுக்கு முதல்ல வண்டி ஓட்டவே ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லியும் கொஞ்சம் அப்படி செலவாகிட்டே இருக்கா. ஸோ அதனால் டியூ கட்டி ஆகணும். 3ஆம் தேதி டியூ கட்டணும். இப்போ அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்ட வேண்டியது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா டே ஃபுல்லாக ஓட்டலான்ட்டு இன்றைக்கி முடிவு பண்ணி தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஓடவே இல்லை மீன்ஸ் ஆமாம், பீச்சில் ஒரு 2 மணி நேரம் சும்மா உட்காந்துல. எப்போவுமே இது இருக்கிற மாதிரி உட்காந்தது இல்லை. அந்த டைம்லாம் நல்லா ஓடிடும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, இன்றைக்கி ரொம்ப நேரம் உட்கார மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அடுத்த ட்ரிப்பு வெயிட் பண்ணலாம். இல்லை வெயிட் பண்ணலாம். அதில் அந்த கேப்பை போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஓகேவா? அடுத்த ட்ரிப் போட்டால் வெயிட் பண்ணுறேன். பீச் வந்து ரெட் ஹில்ஸ் வந்துடலாம். அது நாட்டு பில்லுங்க. இது 293 ரூபா. ஏன்னா நம்ம ரெட் ஹில்ஸ் போயிருந்தோம்ல, ரெட் ஹில்ஸ் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் பண்ணுவோம். அங்கேருந்து சரி எதுவும் டியூட்டி விடல. அதான் ரெட் ஹில்ஸுக்கு போனால் டியூட்டி விடாது. ரெட் ஹில்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புயல் வரைக்கும் வந்துட்டோம். புயல் வரைக்கும் வந்து புயல் ஒரு டியூட்டி எடுத்துட்டு அதுமாதிரி இந்த அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் டியூட்டி எடுத்துட்டு அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் டியூட்டி எடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இப்போ அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்புகிறேன். சரியான மழைங்க பாருங்கள், சரியான மழை. நல்லா அடிக்குது. அதான் வண்டியை ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டீங்க. பார்க்கலாம், வேறு எதனா டியூட்டி அடிக்க தான் பார்க்கலாம். அடிச்சோன்னா எடுத்துகிட்டு போகலாம். எவ்வளோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு மழை தெரியுதா பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதனா டியூட்டி அடிக்க தான் பார்க்கலாம். நான் சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு கரெக்டாக டைம் சாப்பிடுங்க. எனக்கு சாப்பிட்லன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு நிறையவே ஃப்ரீ டைம் இருக்குது. எனக்கு இதுக்கு நாள் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்க மாட்டேன். எனக்கு ரொம்பவே ஃப்ரீ டைம் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம். நல்ல மழை வருது. வேறு என்ன டியூட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். டியூட்டிக்காக வெயிட் பண்ணுறோம். இன்னும் ஏர்னிங்ஸ் ரொம்பவே கம்மி தாங்க. எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 7 வரும் இருக்கும். ட்ரிப்ஸ் ரொம்ப கம்மி. நம்ம மெயின் அங்கே பீச்சில் போய் ஒரு 2 மணி நேரம் மாறிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரெடில்ஸ் போயிட்டோம். அங்கே சுத்தமாக பீச்சில் எப்பவுமே டியூட்டி விழல. ஆனால் ரொம்ப சீக்கிரம் போயிட்டு நினைக்கிறேன். அதனால் டியூட்டி விழல. 50 பக்கம் வந்துருக்கோம். பார்ப்போம். இன்னும் டைம் இருக்குல்ல. முடிக்கவும் போகிற மாதிரி இல்லை, முடிச்சு தான் போகிறோம். பார்க்கலாம். மழையை பாருங்களா, செம்மையாக இருக்குது. நல்ல
கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குல்ல, கிளைமேட் நல்லா இருக்குது. சரிங்க, பார்க்கலாம். டியூட்டி போயிட்டோம். டியூட்டி வருதா பார்க்கலாம். டியூட்டி வந்த பிறகு அப்டேட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ண நுங்கம்பாக்கம் போயிருந்தோம். நுங்கம்பாக்கத்தில் இருந்து அப்படியே குளத்தூர் ட்ரிப் எடுத்தேங்க. குளத்தூர் ட்ரிப் எடுத்து இப்போ தான் ட்ராப் பண்ணோம். ரொம்ப நாள் வீடியோ எடுக்க முடியல என்னால். ஏன்னா காலையிலேருந்து அப்படியே ரொம்ப என்னால் மாற்றி டியூட்டிஸ் எடுத்து அதனால வீடியோ எடுக்க முடியல. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளத்தூரில் தாங்க இருக்கும். நுங்கம்பாக்கம் இப்போ தான் வரணும் குளத்தூருக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ வீடியோ போடல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இன்றைக்கி ரொம்ப லேட்டு தான். 1400 தாங்க ஏர்ன் பண்ணிருக்கோம். எதுவுமே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ரொம்ப டியூட்டி ரொம்ப கம்மி தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்மியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏன்னா என்ன டைம் இருக்குது நம்மளுக்கு ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஓகேங்க. அடுத்த நாள் ஹாய். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இங்கே வீட்டுக்கு வந்துட்டுங்க. நம்ம ஒரு 5-6 மணி வரைக்கும் ஆன்லைனில் தான் இருந்தோம், டியூட்டி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் வெளில போயிட்டுருந்தோம். அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ வீட்டுக்கு வந்து தான் வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான், முடிச்சுக்கிறேன் இதோட. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம இன்றைக்கி என்ன ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு நம்ம பார்க்கலாம். வரைக்கும் ஒரு 4:30 இருக்கும். 4:30க்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன ஏர்ன் பண்ணிருக்கேன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூபரில் பார்த்துக்கலாம். யூபரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ ஓட்டல, பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. வெறும் 186 தாங்க. ஒரே ட்ரிப் மட்டும் தான் எடுத்தேன் யூபரில், வேறு எதுவும் எடுக்கல. இது ஒரு 186 ப்ளஸ்ஸு ரேப்பிடோவில் 1770, அது ஒரு 186னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 1900 அவ்வளோதான். ஏன் இன்றைக்கி ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்மளுக்கு எந்த ஆர்டரும் வீழல. என்னன்னு தெரியுது, வரைக்கும் அப்படி ஆனதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே அந்த மாதிரி ஆச்சு. ஸோ ஓகே, ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த நாள் நல்லா வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இதுதான் என்னுடைய ஏர்னிங்ஸு. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. சரி ஓகேங்க, இதோட நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு சண்டே, நாளைக்கு கண்டிப்பாக லீவு தான். நாளைக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் போகிற மாதிரி தான் வீடியோ போடுறேன். இத்தனை நாள் போட்ட வீடியோட இந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தான் பண்ணியிருக்கேன். அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல இன்றைக்கி பர்சனலாக இருந்த சில ஒர்க்குனால நல்லா சரியாக வீடியோ பண்ண முடியல. அடுத்தடுத்த வீடியோ நல்லபடியாக இன்னும் சூப்பராக பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்ததுங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால என்னால் அது அந்தளவு பேசவும் தெரில. அது வர எல்லாம் கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கற்றுக்க முடியாத விஷயங்களும் ஒன்றும் கிடையாது, கற்றுக்கலாம். சரிங்களா, சரி ஓகேங்க, நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.